வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் பூரி பாயாசம் பண்ண போகிறேன். இந்த பூரி பாயாசத்துக்கு 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சர்க்கரை, 3/4 ஸ்பூன் நெய், உப்பு வந்து 1 பிஞ்ச் தான் நான் சேர்க்க போகிறேன். இப்போ குங்குமப்பூ வந்து இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். இதில் நான் சுடு தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஊற விடுறேன், அதோடைய எசன்ஸ் எல்லாம் வரத்துக்காக. இப்போ ஒரு கைப்பிடி பாதாம் போட்டு அதுவும் தண்ணி விட்டு ஊற விடுறேன். உங்கள்கிட்ட பாதாம் இல்லைன்னா பரவாயில்ல, முந்திரியை சேர்த்துக்கோங்க. முந்திரியை ஊற விட்டு அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா, தேவையான அளவு தண்ணி விட்டு அதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வைக்கணும். பிசைஞ்சு 10 நிமிஷம் ஊற விடணும். இது நல்லா பிசைஞ்சிட்டேன், 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறின அப்புறம் நான் எடுக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு ஊறிடுது. இப்போ எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து பூரி திரட்ட போகிறேன். பூரி எப்படி திரட்டுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷன் தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் காட்டும். சின்ன சின்ன பூரிகளாக திரட்டிடுறேன். இப்போ அடுப்பில் எண்ணெய் காயுது. எண்ணெய் நல்லா சூடான உடனே இந்த பூரிகளை போட்டு நான் பொரிக்க போகிறேன். எப்பவுமே வந்து நம்ம சேமியா பாயாசம், ஜவ்வரிசி பாயாசம் அப்படின்னு நம்ம சாப்பிட்டுட்டு வருவோம். இந்த பாயாசம் நீங்கள் பண்ணிங்கன்னா, நீங்கள் சேமியா ஜவ்வரிசியை விட இது ரொம்பவும் நல்லாயிருக்கும். இது வந்து கர்நாடகா ஸ்பெஷல். இது வந்து அப்பி பாயாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எல்லா பூரிகளையும் நான் இப்போ திரட்டி எடுத்துடுறேன். இந்த பூரிகள்லாம் கொஞ்சம் ஆறின உடனே சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டுவிடுங்க. இது ஈஸியாக சட்டுன்னு செய்யலாம். பால் வந்து காய வச்சுட்டு இந்த மாவு பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற விடணும், அதுதான் நேரம். மற்ற டைமில் நம்ம கடகடன் திரட்டி போட்டு இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப நேரமும் ஆகாது. இப்போ பால் காஞ்சிடுது. நான் 1 லிட்டர் பாலை தான் நான் விட்டுருக்கேன். குங்குமப்பூவை இதை சேர்க்குறேன். நீங்கள் சர்க்கரைக்கு பதில் நீங்கள் மில்க் மேட் கூட சேர்க்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். நான் அரைச்சி வச்சுருக்க பாதாமியம் சேர்த்துட்டேன், ஏலக்காய் பொடி, இனிப்புக்கு சர்க்கரை நான் சேர்க்குறேன். உங்களுக்கு எப்படி நாட்டு சர்க்கரை தான் எனக்கு வேணுன்றவங்க நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். நான் வந்து வெள்ளை சர்க்கரை தான் சேர்க்குறேன். மில்க் மேட் கூட சேர்க்கலாம். மில்க் மேடு சேர்க்குறவங்க அந்த இனிப்பை பார்த்து போட்டுக்கோங்க, அந்த சர்க்கரையோடைய அளவை கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க. நான் மில்க் மேட் சேர்க்கலை, அதனால் சர்க்கரையை நான் சேர்த்துட்டேன். இப்போது உடச்சி வச்சுருக்கிற பூரிகள் எல்லாத்தையும் இதில் நான் சேர்த்துட்டேன். பூரி பாயாசம் ரெடி ஆகிடுது. வேணுங்கிறவங்க நெய்யில் முந்திரி தாளித்து சேர்க்கலாம். நான் வந்து முந்திரிலாம் தாளிக்கலை, இதுவே இப்படியே நான் செஞ்சுருக்கேன். தேங்க்யூ.